மேலும் ஒரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சற்று நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு தொடங்க இருக்கிறது. இளநிலை உதவியாளர் உட்பட 3935 காலி பணியிடங்களுக்கான தேர்வானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. இது குறித்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை சுமார் 13 லட்சம் பேர் எழுத இருக்கிறார்கள். இளநிலை உதவியாளர் உட்பட 3935 காலி பணியிடங்களுக்கான தேர்வானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சற்று நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கையின்படி இன்று ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 அடங்கிய பதவிகளுக்கான தேர்வு இன்று நடைபெற இருக்குதுங்க. இத்தேர்வினை மொத்தம் பாத்தீங்கன்னா 13,89,738 விண்ணப்பதாரர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலேயும் இருக்கிற 4,922 தேர்வு மையங்கள்ல எழுதிருக்காங்க. இந்த தேர்வுகளுக்காக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர்களாகவும் செயல்படுவாங்க. தேர்வினை கண்காணிக்கும் பொருட்டு துணை ஆட்சியர் நிலையில பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு தேர்வு கூடத்துக்கும் ஆய்வு அலுவலர் ஒருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேர்வு தொடர்பான பொருட்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி அரசு கருவூலங்கள்ல பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தற்போதைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 4922 தேர்வு கூடங்கள்ல முதன்மை கண்காணிப்பாளர் மற்றும் அறை கண்காணிப்பாளர், அதாவது 20 தேர்வர்களுக்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேர்வு நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள நிலையில தேர்வு நடைபெறும் நாளான இன்னைக்கு தேர்வின் அனைத்து நடவடிக்கைகளும் வீடியோகிராஃப் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூடத்தினை எளிதில் அளவிற்கு போதுமான அளவுக்கு போக்குவரத்து தரப்புல வசதிகள் செய்யப்பட்டு அதன் ஏற்பாடுகளை அவர்கள் செல்றதுக்கு சிரமம் இல்லாத வகையில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக அனைத்து தேர்வு கூடத்திற்குமே தற்போது காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேர்வு அதாவது இன்னைக்கு தேர்வு நடைபெறதுனால தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு மின்சாரத்துறைக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டதோட விண்ணப்பதாரர்களோட உடல்நலன் கருதி உரிய மருத்துவ வசதிகள் வழங்க சுகாதாரத்துறைக்கு ஏற்கனவே உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கென அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேர்வு கூடத்திற்கு விண்ணப்பதாரருக்கு நிலையத்தில் குறிப்பிட்ட மாதிரி 9 மணிக்கு முன்னரே அவங்க உள்ள வந்திருக்கணும். 9 மணிக்கு மேல் பெற வரக்கூடிய எந்த ஒரு விண்ணப்பதாரரும் உள்ள அனுமதிக்கப்பட மாட்டாருன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேர்வு கூட அனுமதிச்சு ஹால் டிக்கெட்டை கட்டாயம் தேர்வு கூடத்துக்கு எடுத்து செல்லணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட அனுமதிக்க உள்ள முக்கிய அறிவுரைகள், அதே மாதிரி தேர்வாணைய இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள், வினாத்தாள்கள் மற்றும் விடைத்தாள்கள் குறிப்பிட்டுள்ள அனைத்து அறிவுரைகளும் முறையானபடி பின்பற்றணும். அதே மாதிரி மின்னணு சாதனங்கள் மற்றும் வேறு வகையான எந்த சாதனத்தையும் கொண்டு செல்லக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பொது அறிவியல் சம்பந்தமா 5 கேள்விகளும், புவியியல் தரப்புல 5 கேள்விகளும், இந்தியாவின் வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் தொடர்புல ஒரு 10 கேள்விகளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய ஆட்சியல்ல 15, இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் 20 என பொது அறிவு பாடத்திட்டத்திற்கு மதிப்பெண் பிரிக்கப்பட்டுள்ளது. திறனறிவு பகுதிக்கு 15 கேள்விகளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரணவியல் பகுதிக்கு 10 கேள்விகளுமாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த தேர்வுகள் இன்னும் சற்று நேரத்துல துவங்க இருக்குது. சிந்துஜா, நன்றி சிவகுமார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.